அது தொடங்குறதுக்கு முறையில் ஒரு சாஃப்டாக ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு தொடங்கணும்னு நினைக்கிறேன். இதை பல பேர் திருமணமாக இருப்பார்கள், திருமணமாகி பலகாரங்கள் இருப்பார்கள், ஒரு சிலர் இப்போ தான் திருமணம் இருப்பார்கள், ஒரு சிலர் வாழ்க்கையில் எல்லாருக்கும் திருமணமாக நடக்கும். அந்த முறையில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கும் திருமணம் நடந்தது. இல்லை இப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்த ஆளுக்கு எப்படி நடந்தேன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு வாங்க சொன்னாங்க சில பேர் இப்போ நான் திருமணமாக 29 வருஷம், ஆனால் நான் வந்து சொல்ல வைக்கிறது நானும் லவ் மேரேஜ் தான். நன்றி. அப்போ நாங்கள் அந்த நேரத்தில் லவ் பண்ணக்குள்ள வந்து அந்த அந்த டைம் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த ஆரம்ப காலம், இப்போ ஒரு சில பேருக்கு அம்மா அப்பா பேசி கட்டியிருக்கலாம், உங்களோட ஒய்ஃபையோ ஹஸ்பண்டையோ நீங்கள் காண்ற அந்த முதல் சந்தர்ப்பத்தை நச்சுங்கன்னு சொன்னால் வாழ்க்கைக்கான பிரச்சனை தப்பிக்கலாம். நானெல்லாம் லவ் பண்ண டைமில் வந்து மனசில் ஏற்றிட்டு பாட்டு போடுவேன். என்ன பாட்டு? நான் தேடும் செவ்வந்தி பூவில்லை, எவ்வளோ யோசிக்கணும், வசந்தி செவ்வந்தி அப்படியெல்லாம் போட்டால் மனசுக்கு ஆரோக்கியம் சொல்லும். அந்த பாருங்க அந்த லொரியோட பேசாங்க, அதை பற்றி காமிக்கிறே இல்லை. கடைசியாக வந்து பார்த்தா சரியா மனிதத்துக்கு ஸ்டைலில் வந்து ஒரு பனானா மிஷினை கொடுத்துட்டு கேட்ட நீ கட்டுறியா இல்லையாது மனசு ஓப்பன் சொல்லி கட்டுச்சு. ஆனால் அப்படித்தான் என்னோட வாழ்க்கை ஆரம்பமானது. அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சு வணிகர் செய்யறதா எனக்கு தேவையாக இருந்தது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த காலம் போய் இப்போ கலையாக்கட்ட காலத்தில் வந்து நான் முத்துக்குமார் ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. நாங்கள் லவ் பண்ணுற டைமில் நாங்கள் எங்கேருந்து குறைமுறையை பார்க்காம அவ்வளோ சந்தோஷமாக அந்த காதல் இல்லை திருமண டைம் இருந்திருக்கும். நான் முத்துக்குமார் அருமையான ஒரு பாட்டு வந்து, அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணகில்லை, அவள் அப்படி ஒன்றும் களவில்லை, ஆனால் அது ஒரு குறையில்லை. ஒரு அருமையான பாட்டு. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. வீட்டில் வந்து எங்களை கல்யாணம் போட்டு முடியாது இருந்தது. அந்த டியூஷனுக்கு வந்த ஒரு அம்மா என்ன மெசேஜ் எடுத்தது, உந்தாலும் நீங்கள் எப்படி கட்டுறீங்க. அப்போ ஏற்கனவே மெசேஜ் தான் யோசிச்சுட்டு இருக்குது. அப்போ இதுக்குள்ளே வந்து ஊற்றி போட்டு போயாச்சு. அதே மாதிரி தான் லோகண்டேக்குள்ளே வந்து இந்த நாமத்துக்கு அந்த பாட்டு மாதிரி அதில் வந்து எனக்கு பிடிச்ச வசனம் வந்து, அவள் வாசம் ஓஜா வாசம் இல்லை, அவள் இல்லாமல் சுவாசம் இல்லை, அவள் சொந்தம் பந்தம் எதுவும் இல்லை. அருமையான வரிகள். இப்படியெல்லாம் லவ் பண்ணி கஷ்டப்பட்டு கல்யாணம் செய்து வாழைக்குள்ள இந்த 7 பேருக்கு வேறு பிரச்சனை, 6 பேருக்கு. இது என்ன சொல்லிடணும்னு சொன்னால், கல்யாணத்துக்கு பிறகு சுதந்திரத்தை இழந்தது ஆண்கள் கூடவா பெண்கள் கூடவா, இதுதான் சிக்கல். அப்போ இப்போ இதில் வந்து பெண்கள் என்று பேசுவதற்கு 3 பெண்கள், ஆண்கள் என்று பேசுவதற்கு ஒரே ஒரு ஆண் தான் பண்ணியிருக்கோம். சிங்கம் சிங்களா வந்து அப்போ என்ன பிரச்சனை சொன்னால், இப்போ தொடர்ந்து முடிவு பண்ண மாதிரி வந்துருக்கு. அப்போ இதில் வந்து எனக்கு எல்லாரோட பேரையும் ஞாபகம் இல்லை. நான் எந்த அளவுக்கு சொல்கிறா சொல்லுகின்றே கடையம் அடிக்கவில்லை. எழுதின சீட்டை விட்டு வந்துட்டு நினைச்சு கொள்வோம். ஸோ திருமணத்துக்கு பின் பகை போவது ஆண்கள் சொல்லப்படுற விதை சரி, பெண்களுக்கு தான் சுதந்திரம் போறேன்னு சொல்லி தலைப்பில் வந்து தமயந்தி குணாங்க ஒய்ஃப் தமயந்தி சொல்றா, இது பாருங்க, வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் எனக்கு சுதந்திரத்துக்கு சம்மந்தமே இல்லை என்று சொல்ல வந்ததுன்னா, அங்கே வந்து சோதனை வசந்தன் சொல்கிறார், மாஸ்டர் நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கலாச்சினான்,
அதுக்கு பிறகு கலக்கவே வேலையில் எனக்கு அவ்வளவு சுதந்திரம் இல்லைன்னு சொல்கிறேன். கலா சொல்லுது சுதந்திரம் அப்படின்னா என்னன்னு சொல்லு. இஞ்ச பக்கத்தில் வந்து ஆம்பளையெல்லாம் நடந்து சொல்றதுக்கு நம்ம தலைவர் கமலகிரி தங்கன்னு சொல்லுவோம். அவள் சொல்கிறா மாஸ்டர் நானும் கல்யாணம் லவ் பண்ணி தான் வருவேன். நான் என்ன மனுஷன் ஐ லவ்னு சொன்னது கூட சாப்பிட்றத இப்போ கூட வாயில் வைக்கிறேன்னு சொன்னேன். அங்கே வந்து எங்கள் பிரைவேட் வாய்ஸ் மதுரா சொன்னது வாய்ப்பே இல்லை ராஜான்னு சொன்னார். அப்புறம் நிர்மலன் சொன்னது நான் வெளியில் சத்தமாக காய்கள் ஒரே ஒரு ரீசன் இருக்கிற காலத்திலே வீட்டை வந்து நூலாக போய் அந்த ஆதங்கத்தில் தான் வெளியில் சத்தமாக காய்க்கிறோம் என்று சொல்லி அவர் கவலைப்பட விடுறார். இப்படி மாறி மாறி அப்படின்ற பிரச்சனை ஒன்றாக்க இருப்போம். முதலாவதாக சுதந்திரத்தை வருவது பெண்கள் தான் என்று சொல்வதற்கு பெண்கள் அணியிலிருந்து தமயந்தி புரட்சிகரத்தை அனுப்புவார்கள். தயக்கத்தோடு வரும் தயங்கி பேச வந்திருக்கும் என் அணியினரே, சுதந்திரத்தோடு பேச வந்திருக்கும் என் எதிரணியினரே, சபையோரே, அனைவருக்கும் முதல் வணக்கம். நான் திருமணத்துக்கு பின் பெரிதும் சுதந்திரத்தை இழப்பது பெண்கள் தான் என்ற தலைப்பை பற்றி பேச வந்துள்ளேன். திருமணத்துக்கு பின் பெண்கள் சுதந்திரத்தை இழந்தார்கள். ஆனால் இதற்கு முன்பும் பல இடங்களில் பெண்களின் சுதந்திரம் மறுக்கப்பட்டுத்தான் இருந்தது. அதனால்தான் பெண்ணடிமை, பெண் புரட்சி, பெண்ணியம் என்றெல்லாம் தோன்றி இருக்கிறது. நீங்களே சொல்லுங்கள், எங்கேயாவது ஒரு இடத்தில் ஆண் அடிமை, ஆண் புரட்சி என்று ஏதோ ஒரு படுத்திருக்கிறீர்களா? இல்லவே இல்லை. ஏனென்றால் ஆண் என்பவர் என்றைக்கும் சுதந்திரமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பெண்
தான் முடிவு சொல்ல வேண்டும். அந்த வரிகள் ஒரு பெண் சுதந்திரமாக அவனை முடிவெடுக்கும் போது அவன் தேவதையாகவும் அவனுடைய சுதந்திரமான முடிவுக்கு மறுப்பு தெரிவிக்கும் போது அவன் சூரியகாரியாகவும் மாறுகிறான். எனவே ஆண்களே, உங்கள் குடும்பத்தில் வாழும் அனைத்து பெண்களையும் சுதந்திரமாக முடிவெடுத்து அவர்கள் அனைவரையும் தேவதையாக்குங்கள். எனக்கு தந்த நேரம் முடிவடைந்து என்று நினைக்கிறேன். என்னை தொடர்ந்து விடயங்களை சொல்ல எனது அணியினர் வருவார்கள். திருமணத்துக்கு பின் சுதந்திரத்தை பெரிதும் இழப்பது நடுவர்களே, இதை அவமானித்துக் கொண்டவர் அனைத்து ஒட்டுமொத்த பெண்களை நான் சொல்ல விடவில்லை. பெரிதும் பெரிதும் சுதந்திரத்தை இழப்பது பெண்கள் தான். இதை ஆணித்தரமாகவும் அழுத்தமாகவும் கூறி எனக்கு இந்த மூலையில் பேச சந்தர்ப்பம் வழங்கிய நொட்டிங்கான் தமிழ் சங்கத்துக்கு நன்றியை தெரிவித்து சீதை தீக்குளித்தது சீதை தன்னை பெருமைப்படுத்துவதற்கு தெரியவில்லை. ஆனால் சீதை குளித்தவரால் ராவணன் ஒரு ஆண்மகன் என்று புரியப்படுத்தப்பட்டுள்ளது. அழகாக சொன்னார். ஆனால் ஒரே சீக்கிரமாக வெளியில் போவதற்கு நாங்கள் கேட்டால் நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, திரும்பிலாம் போட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு வெளியாக போகவே மாட்டோம். ஆனால் போய் வந்தால் என்னோட கூட பாதுகாக்கிறீங்க. எனவே தற்காலமாக அடுத்ததாக ஆண்களே இழந்து போனார்கள் என்று சொல்வதற்காக நமது தலைவரை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாம் இறைவனை மனதில் வைத்து பட்டிமன்றத்தை ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என்னடி எதிரணி பேச்சாளர் அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, நீங்கள் சிரித்தால் சிவாயி, நீங்கள் நடித்தால் எம்ஜிஆர், நீங்கள் நடந்தால் நம்பியார், நீங்கள் உட்கார்ந்தால் பிள்ளையார். நடுவர் அவர்களே, உங்களை பிள்ளையார் என்று சொன்னதற்கு ஏன் சொன்னார் என்றால், கோயிலுக்கு போகும்போது முதற் கடவுள் பிள்ளையார். அதே போல எங்கள் பட்டிமன்றத்துக்கு எல்லாமே நடுவராக இருப்பவர் பாபு மாஸ்டர் நடுவர் நீங்கள் அவர்களே. என்ன வேறு திருமணத்துக்கு பின் அதிகம் சுதந்திரத்தை இழந்தவர்கள் ஆண்களா பெண்களா? இது சந்தேகமே இல்லை. இதில் எதிராளி தவியந்தியக்காக இப்போ பேசிட்டு போனவா, புராணங்கள் எல்லாம் பேசிட்டு போனவா. இது இந்த பெண் அடிமை அதெல்லாம் பேசிட்டு போனா அது ஒரு 20ஆம் நூற்றாண்டுக்கு மேலே. இப்போது அது தலைவராக மாறி போயிட்டு நாங்கள் இப்போது இருக்கிறதான் நாங்கள் இப்போ பேசுவோம். எங்களுக்கு புராணம் வேண்டாம், 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்ததும் எங்களுக்கு வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு இதில் பெற்றோர்கள் நடனம் ஆடிட்டு போனார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் இல்லையா?
தொலைதூர பயணத்தில் இருக்கிறாடி இன்றைக்கு நான் அவர் இல்லாமல் சுதந்துட்டேன். அப்போ இப்படி உங்களோட வெற்றிக்கு எல்லாம் உங்களோட கணவர்கள் அவர் சுதந்திரத்தை அர்ப்பணித்து உங்களோட வெற்றியின் இலக்குக்கு அவர் பக்கபலமாக இருக்கும்போது நீங்கள் வந்து சுதந்திரத்தை இழந்தவர்கள் என்று நீங்கள் ஒருபோது சொல்லக்கூடாது. அதே போல எல்லாருக்கும் தெரியுமா ரியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு எல்லாருக்கும் தெரியுமா? ரியல் இன்டெலிஜென்ஸ் என்று ஒன்று இருக்குது. அது வந்து பெண்களுக்கு அதிகம் இருக்குது. பெண்களை மறந்துடக்கூடாது. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கணவர் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பேஸை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினீங்கன்னா அது சுதந்திரம். இதை வந்து எப்போ பார்த்தாலும் இப்படி நோண்டி கொண்டு இருந்துட்டு அதில் தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத போர்த்தனமாக தேவையில்லாத சுதந்திரம் கிடைக்கிறதுனா இது என்னது? உங்களுக்கும் கடவுள் கொடுத்த ஸ்பேஸை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துறீங்களா? அது சுதந்திரம். அதே போல இதில் இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் கேட்கிறேன். எல்லா பெண்களுமே இந்த சுதந்திரத்தை இழந்துன்னு சொல்லி வந்திருக்க பெண்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட இன்றைக்கு என்ன சமைக்கணும்னு கேட்டு சமைச்சிருக்கீங்களா? அல்லது சமைக்கிறீங்களா? முதல் சமைக்கும் பாருங்க, நடுவில் ஒத்துக்கொண்டுட்டேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களோட எப்போ பார்த்தாலும் இந்த மொபைல் இதுகளை நோண்டுறதுக்காக ஒரு ஆரோக்கியமான சாப்பாடுகளோ ஆரோக்கியமான சமையலோ சமைக்கிறத விட்டுட்டு நீங்கள் 2 நிமிஷத்தில் செய்கிற ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால் வேலை பொருளோட வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு கிடைப்பதில்லை. அப்போ இதை வந்து நீங்கள் சுதந்திரத்தை இழந்தவருக்கு ஒருபோதும் கூறக்கூடாது. உதாரணத்துக்கு நான் ஒரு சுருக்கமாக என்னோட டைம் முடிய போது சுருக்கமாக ஒரு 1 மினிட்ல சொல்கிறேன். நான் நொட்டிங்கல் சேருக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட குழந்தைகள் பிறந்திருக்கும் போது நான் லண்டனில் இருந்திருக்கிறேன். லண்டனில் இருக்கும் போது எனக்கு தங்க என்றால் ஒருவருக்கும் தெரியாது. அப்போ நான் குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட என்னோட பிள்ளைகள் வளரும் வரும் வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். அது என்னோட சுதந்திரத்தை இழந்தேன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் வெளியில் போக முடியல, பிள்ளைகளை கவனித்து கொண்டு இருப்பதுதான். என்னோட பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் நொட்டிங்கம் மாநிலம் வந்தேன். அப்போது பிள்ளைகள் வளர்ந்ததுக்கப்புறம் என்னோட கடவுள் சொன்னவர் என்னோட திறமையில பார்த்துட்டு இப்படியே வீட்டுக்கு இருக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் இது இருக்க யாருக்குமே என்னோட கணவரை தெரியாது. தன்மான கணவர் தான் தெரியாத காரணம் என்னோட கணவர் தான். அதுக்காக இப்போ என்னோட கணவர் வந்து தொலைதூரத்தில் இருக்கிறார். என்னோட வெற்றிக்கு காரணமே என் கணவர் தன்னோட சுதந்திரத்தை இழந்து இவ்வளோ தூரம் என்னோட வெற்றியை ரசித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் என்னோட கணவருக்கு ஒரு சின்ன வரியில் ஒரு கவிதை என்று சொல்லி நான் இதை முடித்துக் கொள்கிறேன். சாய்ந்து போன என் காதல் வானத்தை நிமித்தி சாயம் போன என் வானவனுக்கு வண்ணம் அடுத்தவனே, உன்னிடம் சொல்ல சில செய்திகள் இருக்கிறது என்னிடம். புதிதாய் காதல் செய்யும் பருவப்பன் போல எதற்கு இத்தனை பீடை என்று யோசிப்பீர்கள். காதலிப்பது எனக்கு புதிதாக இல்லாமல் இருக்கலாம். இந்த காதலன் தந்த சுதந்திரத்தில் நான் புதியவளாக இருக்கிறேன். நான் காதலிக்கும் போதிமரமே கடல், வானம், நிலா, நட்சத்திரம் இவை எல்லாம் எனக்கு என்னவாக இருந்ததோ அது அனைத்தையுமாக நீ இருக்கிறாய். இப்போது உன் சுதந்திரத்தை அர்ப்பணித்து என் சாதனைகளை ரசித்து எனக்கு பக்கவராக இருக்கும் என்னவருக்கு நன்றி. நன்றி என 3 எழுத்து போதாது. திருமணத்துக்கு பின் சுதந்திரத்தை அதிகம் இழந்தவர் ஆண்கள் என கூறி இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப கேள்வியாக கேட்டுக்கிறாரு. இதுக்கு என்ன பதில் வர போதும்? சுகந்தி வசந்தன் வாங்கும். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நடுவர்களே,
ஒரு வேலைக்கு செல்வதென்றால் கணவனிடம் கேட்க வேண்டும். எதுவும் பார்க்க வேண்டும் என்றால் கணவனிடம் கேட்க வேண்டும். அது எவ்வளவு ஒரு சுதந்திரம். எங்கள் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் வருத்தம் காய்ச்சல் வந்தால் ஓய்வெடுக்கலாம். ஆனால் கல்யாணம் முடித்த பின்பு அப்படி எதுவுமே எடுக்க முடியாது. ஏனென்றால் கணவன் வேலைக்கு போய் வருவார், பிள்ளைகள் வேலை ஸ்கூல் போய் வருவார்கள், அவர்களுக்கு சமைக்க வேண்டும், சகல பணிமுறைகளையும் செய்ய வேண்டும் என்றதற்காக வருத்தத்தையும் பார்க்காமல் எல்லா பெண்களும் வீட்டு குடும்பத்துக்காகவே அர்ப்பணிக்கின்றார்கள். இதிலேயே எவ்வளவோ சுதந்திரம் உழைக்கின்றார்கள் கல்யாணத்துக்கு பிறகு. என்னதான் இருவரும் வேலைக்கு சென்றிருந்தாலும் பெண்கள் இயந்திரமாகவே இயங்கி வருகின்றார்கள். பெண் ஒரு சாதனை செய்துவிட்டால் இவளுக்கே இந்த தேவையில்லாத வேலை என்று பட்டம்தான் சூட்டுவார்கள். அதனால் திருமணத்திற்கு பிறகு எல்லா பெண்களுக்கும் சுதந்திரம் இல்லை என்று கூறி இந்த வாழ்க்கை அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் என்று. அடுத்ததாக இல்லை ஆண்களே என்று சொல்வதற்காக மதுராவை என் தாய் தமிழுக்கும் என் உயிர் கொடுத்த அன்னைக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் அணியினருக்கும் எதிர் அணியினருக்கும் சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். திருமணத்துக்கு பின் பெரிதும் பாதிக்கப்படுவது ஆண்களின் சுதந்திரமே என்று என்னை அழைத்திருப்பது சாலவும் பொருந்தும். திருமணத்திற்கு முன் வாலிப வயதில் ஆண்கள் வீடு தங்காமல் வெளியே சுற்றி திரிந்து கொண்டே இருப்பார்கள். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, இப்படி வாழ்ந்தவர்களே கல்யாணம் முடித்து நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னா, அப்பா இப்ப எங்க போறீங்க, ஒரு கொஞ்சம் வீட்டை நில்லுங்கோ, இப்படி சொல்ற மனைவிமார் தான் அதிகம். அப்ப அவர்கள் என்ன பாடுவார்கள்? குயிலம் பிடிச்சு கூட்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயிலம் பிடிச்சு காலை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம். அது மட்டுமா, இப்ப பார்த்தோம்னால் பெரும்பாலான ஆண்கள் தான் இங்கே வீடுகளை வாங்கி இருப்பார்கள். ஆனால் வீட்டில் பெண்களுக்கு சமையல் அறை இருக்கிறது, படுக்கை அறையில் வீடு சிவர் முழுது அலைமாரிகள் இருக்கிறது. எல்லா இடத்திலும் அமைந்த உறுப்பு தான். எங்கேயாவது சாமான் வைக்கணும்னா ஒரு மனசரி கேட்கணும், ஒரு 4-5 சட்டை இருக்கு, 5 ட்ரௌசர் இருக்கு, சரியா? அப்படியே மாறி ஏதாவது ஒன்று தாண்டி நான் பையனுக்கு வச்சுட்டு எடுத்து கொடுத்தா வேண்டும். இங்கேயே சொல்லுங்க, சுதந்திரம் ஆண்களுக்கா பெண்களுக்கா? இந்த நேரத்தில் ஆண்கள் என்ன பாடணும்? ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை கேளு. இதுக்கு மட்டுமா வீட்டில் மனசு வயசு சொல்லலாம், எனக்கு வேலைக்கு போக இயலாது, இன்னைக்கு சமைக்க இயலாது, சாரி கடையில் ஆர்டர் பண்ணுங்க, இப்படி எல்லாம் சொன்னால் மனசு சொல்லணும், அது பரவாயில்லையம்மா ஆர்டர் பண்ணுங்க, கடை தருதா, இப்படி தான் கேட்கணும். அதே என்னைக்காவது ஒரு மனுஷன் மாறி சொல்லலுமா, எனக்கு வேலைக்கு போக இயலாது, நீங்கள் தான் போய் வேலையை பார்க்கணும்னு சொன்னா சரியா? எல்லாரும் சொல்லிங்க பெண் சுதந்திரம் போயிட்டது, நீங்கள் எங்களை ஹரஸ் பண்ணுறீங்க. இந்த லண்டனில் தான் எடுக்கிறாங்க, ஒரு போலீஸுக்கு போன போட்டால் தெரியும், போலீஸ்காரங்க இப்போ இதில் சொல்லுங்க, சுதந்திரம் எங்கே இருக்கிறது? ஆண்களின் சுதந்திரம் தான் தடை போயிருக்கிறது திருமணத்துக்கு பின்பு. இதோ இந்த மேடையில் நான் இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கால மேடையிலிருந்து நிறைய ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சது. என்ன மனுஷன் பாவம் சாப்பிட கூட நேரம் எல்லாம் பிள்ளைய விட்டு வெளியில தான் இருக்குது. அப்ப ஆண்களின் சுதந்திரம் தானே தடை போயிருக்கு. இதுல யாரோ எங்க சகோதரி எதிராளியில கருதுச்சுனா மனுஷன் மூக்கு குத்தி கூட விடையில விருப்பப்படையிலன்னு தானே சொன்னேன். குத்த வேணாம், குத்தினா நான் விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னாரா? ஆனா இதுல எத்தனை மனைவிகள் குத்தினா மனசுக்கு மூக்கு நோவுன்னு
கூடையில் சுமந்து செல்கின்றாள். இப்படியான சுதந்திரம் பெண்களுக்கு எப்பாவதாவது கிடைக்குமா? நீங்களே சொல்லுங்கள் நண்பர் அவர்களே. இறுதியாக ஒன்றை சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன். மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மெனையாளும் தெய்வம் என்றோ, மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மெனையாளும் தெய்வம் என்றோ என்று கூறி முடிக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி. நமது சிலப்பதிகாரத்திற்காக சொல்லதான் சொல்லுகின்றேன். எங்கள் சங்ககாலத்தில் தமிழர்கள் தாலி கட்டவில்லை. சிலப்பதிகார காலங்களில் எந்த ஒரு அமைப்பையும் வந்து தாலி கட்டுதல் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்காது. சிலப்பதிகாரத்தில் கூட அது இல்லை என்றால் அழகாக சொன்னார் கண்ணையை பற்றி. நன்றி. அடுத்ததாக முடிவாக ஆவேசத்துடன் தர்ம ஆவேசத்துடன் வாழணும். தித்திக்கும் தேன் அங்காய் உலகமெல்லாம் பறந்து விரிந்து வாழும் என் உயிர் தமிழுக்கு முதல் வணக்கம். சாம்பரை தமிழ் பேச வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மனம் வீச வேண்டும், தமிழே என் பேச்சாக வேண்டும், அதுவே என் உறுதி மூச்சாக வேண்டும். உலகமெல்லாம் தமிழ் முழங்க வழி செய்திடுவோம். என்னை பெற்ற தாய்க்கு ஒரு வணக்கம். வித்தாய் மலர் கொத்தாய் என்னை மலர வைத்தாய், வித்தாய் மலர் கொத்தாய் என்னை மலர வைத்தாய், உயிர் கொடுத்தாய் கல்வி கொடுத்தாய், அன்பை கொடுத்தாய் இதயம் மலர வைத்தாய், என்னை நினைக்க வைத்தாய், என்னை மகிழ வைத்தாய், குற்றம் மறக்க வைத்தாய், என்னை புகழ வைத்தாய். இத்தனையும் எனக்காக நீ செய்தாய். கடைசியில் நீ உறங்கிவிட்டாய், அதனால் தான் நீ தாய். பட்டிமன்றம். திருமணத்துக்கு பின் சுதந்திரம் பறிபோவது ஆண்களுக்கா பெண்களுக்கா? இதில் அதிகம். இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய தலைவருக்காக ஒரு சிறிய கவிதை. உங்கள் நகைச்சுவை பேச்சில் இந்த அரங்கமே நிரம்பி வழிவதால் நீங்கள் ஒரு அண்டா. உங்களை போல ஒரு நியாயமான நடுவர் இங்கு உண்டா? உங்கள் பேச்சின் விவேகத்தால் நீங்கள் ஒரு கொண்டா. இனிக்க இனிக்க பேசுவதில் நீங்கள் ஒரு பண்டா. சுட சுட கருத்துக்களை தருவதில் நீங்கள் ஒரு போண்டா. மொத்தத்தில் நீங்கள் ஒரு ஹீரோ. எங்களுக்கு இந்த நோட்டிங்கத்தில் தலைவர்களே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு விலங்கா வாசம் பேசிவிட்டு போயிருக்கின்ற எதிரணியினரே உங்களுக்கு எங்களுடைய வணக்கம். எங்கள் அணிக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற எங்களுடைய சகோதரிகளுக்கும் முதல் வணக்கம். இங்கே யாரோ தமிழர்கள் பேசியிருந்தார்கள் தன்னுடைய சுதந்திரம் பறிபோட்டுதல் சொல்லி. அவர் அங்கே இருக்கிறார். அவர் சுதந்திரம் தந்தபடியாக தான் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். அதை நீங்கள் மறந்துவிட்டு பேசுகிறீர்கள். என்னுடைய சகோதரி சுதந்திரர்கள் பேசினார்கள். பாட்டெல்லாம் பாடினார். தம்பி கதவை பூட்டுன்னு சொன்னேன். ஏனென்று சொன்னால் பலர் பறந்து விட்டார்கள். வசந்தன் சுதந்திரம் கொடுத்ததனால் தான் நீங்கள் இங்கே பேசுகிறீர்கள். நீங்கள் அவரை சுதந்திரமாக எப்பொழுதும் கேட்டதில்லை. உங்களுக்கான சுதந்திரத்தை அவர் முழுமையாக தந்திருக்கிறார். அது எனக்கு தெரியும். ஆனால் பெரியாக பேசிவிட்டு போயிருக்கிறீர்கள். அதுக்கு பின்னால் ஒரு புயல் வந்தது. அந்த புயல் சூரியனே பிரபாகரன் தலைவர்கள் உங்களுக்கு தங்களுக்கு சுதந்திரத்தை சொன்னார் சொல்லி. ஆனால் போராட்டத்திலே பல ஆண்கள் இருக்கின்ற சண்டையிலே சத்தம் பெறாது. ஆனால் 4 பெண்கள் ஒரு ஆவிக்காரை திறத்தும் போது அந்த ஊரே சத்தமாக இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதை நேரிலே களத்திலே கண்டவர்கள் நாங்கள். எத்தனையோ ஆண்கள் போராடுகின்ற பொழுது அங்கே சத்தம் பெறாது. அந்த இலக்கு மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும் அங்கே சத்தம், அங்கே கலைக்கிற கலைகளை நீங்கள் கேட்டு எழுதினால் சில வேளைகளை கேட்க முடியாத சத்தங்கள் எல்லாம் வரும். ஆக உங்களுக்கு அங்கே தலைவர் சுதந்திரம் தந்திருக்கிறார் கலைப்பதற்கு.
அடுத்தபடியாக வைஃப் என்று சொன்னால் என்ன? இதை வைத்திருப்பவர்களுக்கும் தெரியாது, அந்த பேரில் இருப்பவர்களுக்கும் வைஃப் என்றால் என்னென்று தெரியாது. 4 எழுத்துக்களை கொண்ட இந்த எழுத்திலே சூறாவளியே சுழன்றுவர். வைஃப் என்று சொன்னார் டபிள்யூவில் ஆரம்பிக்கிறது. வித்தவுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட்டிங் எவ்ரிடே. அதனால் வைஃப் என்பதற்கு ஒரு அர்த்தம் ஆங்கில புத்தகத்திலே நீண்ட நாட்களுக்கு பிறகு கண்டுபிடித்திருக்கின்றேன். வைஃப் என்றால் என்ன? எப்போதுமே நெருப்பாக இருப்பதனால் தான் அதுக்கு வைஃப் என்று சொல்கிறார். அது அர்த்தம் அல்ல. வைஃப் என்றால் வித்தவுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட்டிங் எவ்ரிடே. இதுதான் வைஃப். இங்கே பாட்டு பாடியிருந்தார்கள், நாங்களும் பாடுவோம். மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. இதெல்லாம் நாங்களும் பாடுவோம். எங்களுக்கு புருஷன் ஒரு பட்டத்தை தந்தார்களாம். நாங்கள் எப்படி வாழ்கிறோம் என்று இவர்களுக்கு தெரியுமா? காலையிலே கோழி மாதிரி எழும்புகிறோம், காலம் போல குளிக்கின்றோம், குரங்கு போல காலை உணவை உண்ணுகின்றோம், குதிரை மாதிரி ஓடுகின்றோம், மாடு மாதிரி உழைத்து விட்டு வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டி கேட்கிற வேடிக்கையெல்லாம் விடுதலையாக முடிக்கிறோம். கடைசியிலே நாங்கள் கலையை போல தூங்குகிறோம். இது யாரால் ஏற்பட்டது? உங்களால் ஏற்பட்டது. நீ உங்களுக்கு சுதந்திரத்தை நாங்கள் தந்ததினால் எங்களுக்கு வந்து ஏற்பட்ட எல்லாமே. அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சுட சுட சாப்பாடு போட்டால் அது அம்மா சமையல், சுட வச்சு சாப்பாடு போட்டால் அது பொண்டாட்டி சமையல். உங்களால் அம்மாவை போல சமைக்க முடியும், ஆனால் அம்மாவை மறைக்கும்படியாக உங்களால் சமைக்க முடியாது. இன்னும் ஒரு அழகான மத்திய சௌதரி பாடியிருந்தாரு. எல்லா புருஷனும் நல்ல புருஷன் தான் கல்யாணம் முடிக்கையிலே. எல்லா புருஷனும் நல்ல புருஷன் தான் கல்யாணம் முடிக்கையிலே. அவன் நல்லா வாழ்வது நாசமா போவதும் பொண்டாட்டி இருக்கையிலே, பொண்டாட்டி அமைவதிலே. ஒன்றுமே எங்களுக்கு அமையல. அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் இன்னொரு வித்தியாசம் இருக்குது. தக்காளி சோத்தியே புரியாணி மாதிரி சமைச்சா அது அம்மா சமையல், புரியாணியே தக்காளி சோறு மாதிரி தரவுனா பொண்டாட்டி சமையல். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. புளிய சாப்பாட்டில் இறைச்சால் அது அம்மா, வயிற்றில் இறைச்சா பொண்டாட்டி. கத்தியெல்லாம் நாங்கள் நடந்து போய்க்க தடக்கி விழுந்தால் அம்மா என்ன சொல்லுவா? தம்பி விழுந்துட்டியா, காலில் நோவுதா, கையில் நோவுதான்னு கேட்பாள். ஆனால் பொண்டாட்டி என்ன சொல்லுவாள்? கண்ணுல உடலிக்கா இருக்கு, பார்த்து நடந்துருக்கிறாங்க, தண்ணி அடிச்சிட்டியோ. சாதாரணமாக அது கோலால் கூட எங்களால் நிம்மதியாக குடிக்க முடியாது. அதையே சுத்தம் விட்டு இதை குடிச்சு பார்க்கலாமோ? அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் இல்லாத வாழ்க்கையை தான் இன்னும் இந்த ஆண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகல சுதந்திரத்தை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். நாங்களே காசு கொடுத்து வாங்கி போட தந்துட்டு நாங்கள் போராட்டம் எல்லாம் கடையிலே பூட்டிய கமராவில் கள்ளன் கலவரப்பதற்காக பூட்டவில்லை. இவர்கள் எங்களையோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக தான் நாங்கள் கமரா பூட்டி இருக்கிறோம்னு சொல்றாங்க, எங்களை ஓட் பண்ணுவதற்காக. அடுத்ததாக அன்றைய காலத்திலே நாங்கள் திருமணத்துக்கு முன்பாக எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது சொன்னால், பாடசாலையிலே நாங்கள் எவ்வளவு கொண்டாட்டங்கள் எப்படியெல்லாம் இருந்திருப்போம். திருவிழாக்களிலே நாங்கள் செய்யாத அட்டாசமே கிடையாது. எல்லா சுதந்திரத்தையும் உங்களிடத்திலே நாங்கள் பறிவு கொடுத்து விட்டு நாங்கள் அனாதையாக திரிகிறோமே. அப்பா அம்மா சகோதரிகளோடு நாம் வாழ்ந்த காலங்களை
பல் சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம். தட்டும் குழலும் கைதட்ட கவிதை போலவே வாழ்ந்திருந்தோம். அது ஒரு நிலாக்காலம், கனவில் தினம் உலா போகும். நிலவுகள் வாழ்ந்த பூமியிலே இன்று நான் உங்களுக்கு அடிமைகளாக வாழ்கிறோம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் அர்த்தங்கள். கடைசியாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். திருமணத்திலே நீங்கள் கமலாக்காரனை பார்த்திருப்பீர்கள். அவர் ஒரு வசனம் சொல்கிறார் எப்படின்னு சொன்னால், மாப்பிள்ளை க்ளோஸ், மாப்பிள்ளை க்ளோஸ். என்ன சொல்கிறார் என்றால், மாப்பிள்ளை நீங்கள் க்ளோஸ் என்பதை அந்த இடத்திலே உங்களுக்கு சொல்கிறார். அதே போல படம் எடுத்தவர் என்ன சொல்கிறார், மாப்பிள்ளை கடைசியாக சிரிங்கோ, அதனால் உங்களை கடைசி சிரிப்பு என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்தாலும் சிரிக்க முடியாது என்பதை சொல்கிறார். ஐயன் கூட என்ன சொல்கிறார் என்று தெரியுமா, நல்ல நேரம் முடிவதற்குள் பெண்ணை கூட்டுகிறார்கள். அது இவர்கள் நினைக்கிறார்கள் தங்களுக்கு என்று, எங்களுக்கு தான் நல்ல நேரம் முடிகிறது. அதற்காக அவர் சொல்கிறார். வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் ஒரு இந்திய பாடலோடு உங்களை நிறைவு செய்யலாம் இருக்கின்றேன். ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊத்தணும், அப்பதான் கேள்வி கேட்கணும். சர்வேசா தரையிடத்து என்ன முடியடா என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம். நேரம் வேறு குறைவாக இருக்கலாம், முடிவுகளோ வாழ்க்கையில் வந்து நீங்கள் வீடை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கம்பியெல்லாம் ஒரே சமமாக இருக்கு. இடவில்லை வாழ்க்கையில் ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கும் மனைவிக்கும் அதே மாதிரி ஸ்பேஸ் இருந்தால் தான் வாழ்க்கை வீணமான ஒரு விஷயமாக சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஆளுக்கு ஸ்பேஸுக்கு மற்ற போகக்கூடாது. ஆனால் இது என்ன சிக்கல்னு சொன்னால், பெண்களுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி கூடும், ஆண்களுக்கு கொஞ்சம் குறையும். அப்பப்போ வார்த்தைகளும் மறந்து போகும். எது பிடிபட்டு போகும், பிடிபட்டால் நாசமாக போகும். இப்போ சில அநேகமாக வீடுகளில் வந்து சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிற ஆம்பளே குறையும். அப்படி சொன்னாலும் சிக்கல. இப்போ வந்து என்ன மனசுலாம் சொல்லுங்க. அப்போ ஒரு நாள் வந்து கல்யாணம் சொல்லி ஒரு நாள் சொன்னால் சாப்பாடு நல்லா இருக்கும், 3 நாள் சொல்லுங்க. ஏன்னு கேட்டால் அது போகிற சங்கத்தில் முடிஞ்ச சாப்பாடு, சங்கத்தில் போகாமல் கொண்டு போக முடிஞ்ச சாப்பாடு தான் சாப்பிட்டது. அதை மாதிரி சொல்லி போடும், அன்றைக்கு சொல்லி போடும். அப்போ இப்படி கலை சிக்கல் வரும். மகளிர் தினம் வருஷத்துக்கு எப்போ வரலாம் ஞாபகம், மார்ச் 8 சந்தோஷம். ஆண்கள் தினம் போவாங்க இருக்காங்கன்னே தெரியாது. நவம்பர் 19 ஆண்கள் தினம். இன்னும் வருங்காலத்தில் மனைவிகள் அனைவரும் தனது ஹஸ்பண்டாருக்கு நவம்பர் 19 கிஃப்ட் பண்ணி கொடுப்போம். சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இப்போ என்னன்னு சொன்னால், அருமையான வாதத்தில் வந்து சுதந்திரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு சுதந்திரமாக 6 பேர் பேசியிருக்கிறோம். அப்போ நாட்டில் சுதந்திரம் ஆண்கள் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவுதான். ஒருவர் சுதந்திரத்தை பறிக்க முடியாது. ஆனால் இயற்கை சம்பந்தமாக சில காரணத்துக்காக பெண்கள் ஆண்களோட சற்று கூட சுதந்திரம் இழக்கிறார்கள். அதுக்கு காரணம் வந்து அது கடவுளாக வேண்டிய அவசியம் இல்லை, சமுதாயம் என்று கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சிலது செல்ஃப் இம்போஸ், தாங்களாகவே எடுத்துக்கொள்வது. குழந்தை பிடிச்சா தன் குழந்தைக்காக வந்து சேர்ந்த விஷயங்களை தான் கட்டிப்படுத்திக் கொள்வது. அது வந்து தானாக செய்கிறா இருந்தாலும் சுதந்திரத்தை இழப்பு தானது. ஆனால் அதை விட நேச்சராக ஆண்களை விட பெண்கள் சற்று கூட திருமணத்துக்கு பிறகு சுதந்திரம் உண்மை. ஒரு பெண் தனது தாய் தகப்பனுடன் இருந்தவர் சுதந்திரமாக திருமணம் முடிந்தவரை இருக்க முடியாது. அதுக்காக காரணங்கள் வந்து அவங்க இயல்பு சேர்க்க விஷயங்கள். முந்தைய மாதிரி பூந்த வீடு அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் ஒன்றுதான் இருக்கு. முந்தைய வந்து மகாலட்சுமி வந்து சொல்லுவார், பூந்த வீட்டு போயிட்டுல வந்து 2 விஷயம் வச்சா வாழ்க்கை நல்லா இருக்கணும் சார். ஒன்று வார்த்தைகளை கட்டுப்படுத்த வேண்டும், மற்றது கடைசி மட்டும் நான் தான் சரி என்று வாதிடக்கூடாது சார். இது வந்து ஆண்களுக்கும் போதும் பெண்களுக்கும் போதும். பெண்களுக்கு அந்த காலத்தில் சொல்லிக் கொள்வது புறந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லி. இப்போ அப்படி இல்லை என்றாலும் அந்த நல்ல வார்த்தை, புறந்த வீட்டு பெருமையை புகழ்ந்த வீட்டு பேசக்கூடாது,
புகுந்த வீட்டு குறைகளை பிறந்த வீட்டுக்கு சொல்லக்கூடாது. இதுதான் வாக்கியம் வெற்றி சூத்திரம். ஆனால் இப்போ வந்து புகுந்தவன் பிறந்த வீட்டா கல்யாணம் பண்ணி அது கல்யாணம் பண்ண இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் ஆண்களாலும் சரி பெண்களாலும் சரி ஒரு சாப்பாடு பண்ணி செய்தால் இது எந்த அம்மா சாப்பாட்டை விட சரியில்லைன்னு சொல்வது அந்த பெண்ணை சற்று குழப்பமாக இருக்கும். அதே மாதிரி பெண்களும் நான் அப்பாவுக்கு இப்படி இருந்தேன் அம்மாவுக்கு இப்படி இருந்தேன் நீ இப்படி வச்சிருக்கேன்னு சொல்வது அது பிரச்சனை. அப்போ இது வந்து அந்த காலத்தில் சொல்வது அந்த பெண்களுக்கு தான் புத்தி சொன்னது. ஆனால் இப்போ அது ஆண்களுக்கு பொருத்தமாகும். இருப்பினும் அது ஆண்கள் பெண்களின் நேச்சரான திருமணத்துக்கு பின் சுதந்திரத்தை ஆண்களை விட சற்று கூட குறைவது பெண்களுக்கு தான் என்று முடிவெடுத்து இந்த பட்டியலை கொடுத்து